So I may revise some standard results. Okay, first. Suppose open connected na உங்களுக்கு தெரியும்ல, open connected subset of C. இவங்கிறது என்னது open connected subset of C. Open connected na open connected sets or path connected sets, right? நமக்கு என்ன தெரியும், topologyல path connected sets are connected, whereas connected not necessarily path connected, but open connected sets are path connected always. Okay, so இவங்கிறது open connected set. Suppose f in h of u, right? இந்த சிம்பிள் உங்களுக்கு ஃபெமிலியரா இருக்கா? f in h of u ங்கிறது என்னது? f is holomorphic function on u, that is holomorphic such that derivative identically 0 on u. Derivative identically 0 on u na enna artham? That is for every z in u, f dash of z equal to 0. Then f பத்தி என்ன சொல்ல முடியும்? It is unmuted. F is a differentiable function on an open connected set such that derivative identically 0 on u. இதுனா f பத்தி என்ன சொல்ல முடியும்? So f பத்தி என்ன சொல்ல முடியும்? Derivative identically 0 on an open connected set ஆ இருந்தா ரிசல்ட் நீங்க பார்த்தது இல்லையா? கான்ஸ்டன்ட். ஓகே, derivative identically 0 on an open connected set ஆ இருந்தா ஃபங்க்ஷன் என்ன ஆயிடும்? கான்ஸ்டன்ட் ஆயிடும். இங்க யூங்கிறது ஓப்பன் கனெக்டட் செட்ங்கிறது நெசசரி கண்டிஷன் இந்த ரிசல்ட்டுக்கு. சப்போஸ் யூ ஓப்பன் கனெக்டட் செட்டா இல்லைன்னா இந்த ரிசல்ட் ஃபெயில்ஸ். இதுக்கு என்ன கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம், ரைட்? யூ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா b of 0,1 union b of 1,1, right? No, 2,1. இந்த u பத்தி என்ன சொல்ல முடியும்? யூங்கிறது யார்? யூனியன் ஆஃப் டூ ஓப்பன் பால்ஸ், ரைட்? b of 0,1ங்கிறது என்ன அர்த்தம்? சென்டர் 0, ரேடியஸ் 1, 0 சென்டரா வச்சு ஒரு ரேடியஸ்ல போடுற ஓப்பன் பால். Open will take. Is it clear? U பத்தி என்ன சொல்ல முடியும்? யூங்கிறது open set but not connected, right? Not path connected, right? So அதனால not connected. Is it clear? நம்ம எடுத்திருக்க செட் என்னன்னு புரியுதா? யூனியன் ஆஃப் டூ ஓப்பன் பால்ஸ் எடுத்திருக்கோம், ரைட்? b of 0,1ங்கிறது என்னது? ஓப்பன் பால், சென்டர் 0, ரேடியஸ் 1. காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல 0 சென்டரா வச்சு 1 ரேடியஸ்ல போடுற ஓப்பன் பால். b of 2,1ங்கிறது என்னது? 2 சென்டரா வச்சு ஒரு ரேடியஸ்ல போடக்கூடிய ஓப்பன் பால், ரைட்? ஸோ யூனியன் ஆஃப் டூ ஓப்பன் செட்ஸ் பட் நாட் கனெக்டட், ரைட்? இப்போ f எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, டிஃபைன் இந்த கவுண்டர் எக்ஸாம்பிள்ல ஸ்டாண்டர்ட் கவுண்டர் எக்ஸாம்பிள்ல பார்த்துருப்பீங்களா? Find on some one to define b of 0. So you define some number, okay, any number. So in f பத்தி என்ன சொல்ல முடியும்? fங்கிறது function defined on a given open set, right? f பத்தி என்ன சொல்ல முடியும்? f differentiable function ஆ இல்லையா? f differentiable on you differentiable function இல்லையாங்க? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க, அப்பதான் கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு, ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன given ஓப்பன் செட் கொடுத்துருக்கு, ரைட்? வெல் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். on b of 0,1ல ஃபங்க்ஷன் ஐடென்டிக்கலி 1, on b of 2,1ல ஃபங்க்ஷன் ஐடென்டிக்கலி 3. இந்த ஃபங்க்ஷனை பத்தி என்ன சொல்ல முடியும்னு கேட்கிறோம், ஸ்பெசிஃபிக்கா கேட்கிறோம். ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளா இல்லையான்னு கேட்கிறோம். நாட் டிஃபரன்ஷியபிள் சொன்னா என்ன ரீசன்? ட்ரை பண்ணுங்க, சொல்லுங்க. ஏன் நாட் டிஃபரன்ஷியபிள் சொல்றீங்க? ஏன் நாட் கண்டினியூஸ்? ஏன் நாட் கண்டினியூஸ்? எதனால நாட் கண்டினியூஸ் சொல்றீங்க? பப்புல பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பால்ல ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 1 எடுக்குது, செகண்ட் பால்ல ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 2 எடுக்குது.
எடுக்குது கரெக்ட். அதனால நாட் கண்டினியூஸ். அதனால எப்படிங்க நாட் கண்டினியூஸ் சொல்ல முடியும்? எதாவது நாட் கண்டினியூஸ் சொல்றதுக்கு ஏதாவது ஒரு ஜஸ்டிபிகேஷன் வேணும்ல. ரைட், இங்க பாருங்க b of 0, 1 இன்டர்செக்ஷன் b of 2, 1 எம்டி இல்ல, ஓபன் பால்ஸ் இல்ல, இன்டர்செக்ஷன் எம்டியா இருக்கு. எந்த இடத்துல டிஸ்கண்டினியூஸா இல்லையே எந்த இடத்துல. ஏன்னா b of 0, 1 இன்டர்செக்ஷன் b of 2, 1 எம்டி. டூயிங் லெமா அப்ளை பண்ணாலும் சரி, எப்படி அப்ளை பண்ணாலும் சரி, இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். சரி, ரொம்ப லாஜிக்கலா ஆன்சர் பண்ணணும்னா ஒரு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் ஆன் அன் ஓப்பன் செட் யூனா என்ன அர்த்தம்? எல்லா அந்த அந்த டொமைன்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்லயும் என்னவா இருக்கணும்? டிஃபரன்ஷியபிளா இருக்கணும். இப்போ p of 0, 1 ஃபங்க்ஷன் என்னவா இருக்கு? ஐடென்டிக்கலி 1 இருக்கு. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ல ஆன் b of 0, 1. ஸோ ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் ஆன் b of 0, 1. b of 2, 1ல பாருங்க ஃபங்க்ஷன் என்னவா இருக்கு? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனா பிஹேவ் பண்ணுது. ஸோ b of 2, 1ல ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள். இன்டர்செக்ஷன் எம்டி. b of 0, 1 இன்டர்செக்ஷன் b of 2, 1 ஃபங்க்ஷன் அந்த இன்டர்செக்ஷன் எம்டி. ஸோ அதனால எந்த காமன் பாயிண்ட்டும் இல்ல அந்த இன்டர்செக்ஷன்ல. ஸோ அதனால இன்டர்செக்ஷன் எம்டியா இருக்கிறதுனால அதை பத்தி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் ஆன் given open set U. ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் அட் each a in U. ரைட்? இன்ஃபேக்ட் டெரிவேட்டிவே உங்களால சொல்ல முடியும். டெரிவேட்டிவ் என்ன வருது? on b of 0, 1 ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் என்னது? on b of 0, 1ல ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் என்னங்க? ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் 0 சார். 0. So on b of 2, 1ல ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள்னு சொன்னோம். their derivative என்னது? 0. so identically 0 on U and a union. Uங்கிறது யாரு? union of these two open balls. Derivative identically 0 but function not constant. Right? Is that clear? But இதுக்கு இப்போ நம்ம இன்னும் ப்ரூஃப் கொடுக்கல. பட் ஸ்டாண்டர்ட் தியரம் தெரிஞ்சுக்கணும். ரைட்? புரியுதா? டெரிவேட்டிவ் ஐடென்டிக்கலி 0 on an open connected set implies function constant. I don't know, இதை நீங்க படிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. டெரிவேட்டிவ் 0 on an open set always imply function locally constant. டெரிவேட்டிவ் 0 ஆல்வேஸ் எதை இம்ப்ளை பண்ணணும்னா லோக்கலி கான்ஸ்டன்டா இருக்கும். லோக்கலி கான்ஸ்டன்ட் என்ன அர்த்தம்? எந்த பாயிண்ட் ஏ யூ கொடுத்தாலும் ஒரு நெய்பர் ஏவை சுத்தி கிடைக்கும் ஆன் யூல. such a way that function constant on b of a, r some open ball around a given any a. So derivative identically 0 implies function locally constant but not necessarily constant function. Okay, or other words என்ன சொல்லலாம்னா locally constant function on a connected set implies constant னு சொல்லலாம். ரைட்? இந்த ப்ரூஃப் எடுத்து பாருங்க. ஜஸ்ட் யூ ரெஃபர் குமரேசன் சார் புக். ஓகே, குமரேசன் சார் புக் காம்ப்ளெக்ஸ் pathway to complex analysis. ஓகே, அந்த புக் எடுத்து ரெஃபர் பண்ணுங்க. நல்ல ப்ரூஃப். பட் இதுதான் கவுண்டர் எக்ஸாம்பிள். இது எதுக்கு கவுண்டர் எக்ஸாம்பிள்? டெரிவேட்டிவ் 0 on an open set not necessarily constant. அதுக்குதான் கவுண்டர் எக்ஸாம்பிள். ஏன்? ஏன்னா இங்க டொமைன் என்னவா இல்ல? கனெக்டட் செட்டா இல்ல. ஓகே, நம்ம ப்ரூஃப் கொடுக்கலங்க. நம்ம ஜஸ்ட் ரிசல்ட்டா ஒன்று ஸ்டேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதுக்கு என்ன கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம்? யூங்கிறது ஓப்பன் கனெக்டட் செட்ங்கிறது நெசசரி கண்டிஷன். சப்போஸ் யூ கனெக்டட் செட்டா இல்லைன்னா இந்த தியரம் ஃபெயில்ஸ். அதுக்கு தான் ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஓகே, ஒரு குட்டி அப்ளிகேஷன். இந்த தியரத்தை நம்ம எங்க அப்ளை பண்றோம் அப்படிங்கிறது ஒரு குட்டி அப்ளிகேஷன், ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறோம். ஓகே, பாருங்க. உங்க எல்லாருக்கும் லியோவில்ஸ் தியரம் தெரியும்ல? லியோவில்ஸ் தியரமோட ஸ்டேட்மெண்ட் என்னது? Bounded entire function is constant. Exactly, bounded entire function is constant. ரொம்ப சிம்பிள் ஸ்டேட்மெண்ட், ரைட்? அல்லது இப்படி எழுதவா? சி மேபி ப்ளீஸ் இந்த நோட்டேஷன்ல கம்ஃபர்டபுள் ஆகுங்க. h of uங்கிறது என்னது? set of all holomorphic functions on an open set U. That is holomorphic. Holomorphic என்ன அர்த்தம்?
ஹோலோமார்பிக் அர்த்தம் அது கேரக்டரைசேஷன், அது வந்து ஈக்குவலன்ட் கண்டிஷன். ஹோலோமார்பிக் அப்படின்னா டெஃபினிஷன் என்னன்னா டிஃபரன்ஷியபிள் ஆன ஓப்பன் செட். F is set to holomorphic. So F is set to holomorphic on an open set U அப்படின்னா என்ன அர்த்தம்னா F is differentiable on U. F differentiable on U ன்னு என்ன அர்த்தம்? F is differentiable at each chain. ஒரு செட்ல ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் என்னங்க அர்த்தம்? அந்த செட்ல இருக்க எல்லா பாயிண்ட்லயும் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? டிஃபரன்ஷியபிளா இருக்கும். ரைட்? சோ ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷனுக்கு இது அர்த்தம். என்டையர் ஃபங்க்ஷனுக்கு என்ன அர்த்தம்? F is set to entire. It is holomorphic on C. That is F is differentiable on C. Right? இதுக்கு உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தெரியும். ரைட்? sin z, cos z, e power z, polynomial functions, constant function. ரைட்? இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அ என்டையர் ஃபங்க்ஷன். நாட் எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். அதாவது தெரிஞ்ச எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். நாட் அன் என்டையர் ஃபங்க்ஷன். நாட் அன் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நாட் அன் என்டையர் ஃபங்க்ஷன். சார் 1/z. எக்ஸாக்ட்லி. ஏன்னா of z equal to 1/z differentiable only when differentiable z not equal to right. 1/z எங்க தான் டிஃபரன்ஷியபிளா இருக்கும்? c minus singleton 0. right? எங்க டிஃபரன்ஷியபிளா இருக்கு? on c minus singleton 0. அப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாமா? h of right. is it clear? okay. அப்ப என்டையர் ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம்? ஹோலோமார்பிக் on c. ஹோலோமார்பிக் c னா என்ன அர்த்தம்? டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் on c. இப்போ லியோவில்ஸ் தியரத்தை ஸ்டேட் பண்ணுவோமா? from c to c entire. that is notation எழுதுனா f in h of c. and f is bounded. ஃபங்க்ஷன் பவுண்டட்னா என்ன அர்த்தம்? f bounded in c னா என்னங்க அர்த்தம்? ரேஞ்ச் செட் என்னவா இருக்கும்னு அர்த்தம்? ரேஞ்ச் செட் பவுண்டடா இருக்கு. பவுண்டட்னு அர்த்தம். ரேஞ்ச் செட்டுக்கு பவுண்டடுக்கு எக்ஸ்பான்ஷன் எழுதிங்கன்னா என்ன அர்த்தம்? there exists m positive such that for all z in c modulus of f of z less than or equal to right. okay. bounded entire function இருந்ததுன்னா ஃபங்க்ஷன் என்ன ஆயிடும்னு சொல்லுது? then function is right. சிம்பிளா சொல்லணும்னா every bounded entire function is constant. equivalently non-constant entire function must be bounded entire function இருந்தா கான்ஸ்டன்டா தான் இருக்கும். நான் கான்ஸ்டன்ட் entire function இருந்தா கண்டிப்பா என்னவா தான் இருந்தாகணும். ஜஸ்ட் இதோட இம்ப்ளிகேஷன் தான் சொல்றேன். must be unbounded. புரியுதா? நான் கான்ஸ்டன்ட் என்டையர் ஃபங்க்ஷன் பவுண்டடா இருக்க முடியாதுங்க. ஏன்? பவுண்டட் என்டையர் ஃபங்க்ஷன் இருந்தால் கண்டிப்பா கான்ஸ்டன்டா தான் இருக்கும். அதனால லியோவில்ஸ் தியரம் ஸ்டேட் பண்ணுது. ரைட்? சோ நான் கான்ஸ்டன்ட் என்டையர் ஃபங்க்ஷன்ஸ் must be unbounded. Is it clear? இதுதான் லியோவில்ஸ் தியரம். இப்போ we'll do some problem. Suppose f is an entire function such that real part of f is bounded. Part of f is bounded. Then what can you say about f? Is that clear? Yeah. f entire function such that அதோட real part bounded அப்படி கொடுத்திருக்காங்க. Then f பத்தி என்ன கேட்க முடியும்? f பத்தி என்ன சொல்ல முடியும்? ரியல் பார்ட் பவுண்டட்னா அர்த்தம் புரியுதுல்ல உங்களுக்கு? என்ன அர்த்தம்? வேல்யூஸ்லாம் எங்க டு எங்கக்குள்ளதான் இருக்கும்னு அர்த்தம். ரைட்? மாடுலஸ் ஆஃப் ரியல் பார்ட் ஆஃப் f of z less than or equal to m for all z in c. அப்படின்னா that is minus m
less than or equal to real part of f of z less than or equal to f, right? அப்போ ஃபங்க்ஷன் வேல்யூஸ்லாம் எங்க டு எங்க தான் இருக்கணும், எங்க டு எங்க தான் இருக்கும், இந்த ஸ்ட்ரிப்புக்குள்ள தான் இருக்கும். அது புரியுதா இல்லையாங்க உங்களுக்கு? ஃபங்க்ஷன் என்டையர் ரியல் பார்ட் பவுண்டட்னா என்ன அர்த்தம்? மாடுலஸ் ஆஃப் ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம் அப்படின்னா ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட்ங்கிறது ஒரு ரியல் நம்பர். மாடுலஸ் ஆஃப் ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மைனஸ் எம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம், ரைட்? புரியுதா இல்லையாங்க? இது இசட் பிளேன். That means இது real axis, இது imaginary axis. Suppose f equal to u plus iv இருந்தா இது என்ன axis? u. இது z plane, இது w plane. So real part boundedனா ஜாமெட்ரிக்கா என்ன அர்த்தம்? ஃபங்க்ஷன் வேல்யூஸ்லாம் எதுக்கு நடுவுல தான் இருக்கும், மைனஸ் எம்முக்கும் எம்முக்கும் நடுவுல தான் இருக்கும். புரியுதா இல்லையாங்க உங்களுக்கு? தட் இஸ் மைனஸ் எம் பிளஸ் இந்த எஃபோட ரியல் பார்ட் யாரு? யூ. ஓகே, புரியுதா? யூ யூவோட வேல்யூஸ்னா எதுக்கு நடுவுல தான் இருக்கும், மைனஸ் எம்முக்கு எம்முக்கு நடுவுல தான். என்ன ரைட்? ஸோ ஜாமெட்ரிக்கல் கொஸ்டின் ஃபங்க்ஷன் என்டையர் ஃபங்க்ஷன் சச் தட் அதோட ரியல் பார்ட் பவுண்டட்னா எஃப் பத்தி என்ன சொல்ல முடியும்? ஐடியா இருக்கா? இது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன கன்க்ளூஷன் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க, கரெக்ட் பண்ணிக்கலாம். எப்படி அப்ரோச் பண்ணலாம் ஏதாச்சும் சொல்லுங்க. ஓகே, ஐ வில் டெல் யூ. ஓகே, முதல்ல இந்த ஃபங்க்ஷன் பாருங்க. இந்த ஃபங்க்ஷனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை பத்தி ஜெனரலா உங்களுக்கு என்ன தெரியும்? எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் e power zங்க, ஃபங்க்ஷன் from c to c. bounded sir, continuous. இது பவுண்டட் ஆகாது, எப்பயுமே பவுண்டட் ஆகாது இல்ல, ஏன்னா இது நான் கான்ஸ்டன்ட் என்டையர் ஃபங்க்ஷன்ல. It cannot be bounded. In fact, எந்த நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்து இது ஒரு ஆன் டூ ஃபங்க்ஷன் ஆன் சி மைனஸ் சிங்கிள் ஜீரோ. எனிவே மாடலஸ் ஆஃப் e power z யாருன்னு பார்ப்போமா? zங்கிறது x plus i. So e power x plus i, right? So e power x plus i எப்படி எழுதிக்கலாம்? e power x into e power i எழுதிக்கலாம், right? அடுத்து என்ன வரும்? அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? mod e power x. Mod e power x, right? Very good. Into mod e power i அதையும் சேர்த்து சொல்லுங்க, அப்புறமா அடுத்த ஸ்டெப்ல சொல்லிட்டு ரைட்னா அது புரியாம போயிடும். மாடலஸ் ஆஃப் e power xங்கிறது என்ன வரும்? x ரியல் நம்பர், அப்ப e power x என்னவா தான் இருக்கும்? ரியல் நம்பரா இருக்கும். நமக்கு e power x பத்தி என்ன தெரியும்? ஆல்வேஸ் பாசிட்டிவ் ரியல் நம்பர், ரைட்? மாடுலஸ் வேண்டாம். e power x மாடுலஸ் ஆஃப் e power i என்னது? ஃபார் எனி ரியல் நம்பர் y இதோட வேல்யூ 1, ரைட்? ஓகே, சோ மாடுலஸ் ஆஃப் e power z யாருன்னு பாருங்க. e power real part of z, right? Is it clear? இதுதான் இல்லையாங்க உங்களுக்கு? இதுதான் இந்த ஐடியா தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றது. இதுல இருந்து ஒரு விஷயம் கன்க்ளூட் பண்ணலாம். e power z ஓட மாடுலஸ் யாரு? e power x, ரைட்? சப்போஸ் மாடுலஸ் ஆஃப் ரியல் பார்ட் ஆஃப் z லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு m ன்னு வச்சுக்கோ. இந்த ரீஜியன்ல பார்க்கலாமா? மாடுலஸ் ஆஃப் ரியல் பார்ட் ஆஃப் z லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இங்க பாருங்க, தட் இஸ் x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு m. இது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? e power m ன்னு கிடைக்கும்னா
exponential function increasing on R. X less than y. Real number. X y and real number. X less than y இருந்தா e power x less than e power y தெரியும்ல அதான் exponential function are increasing on R. Okay. அப்போ இந்த ரீஜியன்ல எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் என்னவா இருக்குன்னு பாருங்க, பவுண்டடா இருக்கு. அதோட மாடுலஸ் லெஸ் than or equal to some constant. e power mங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் தானங்க. இஸ் இட் கிளியர்? எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் எங்க பவுண்டடா இருக்கு புரியுதா உங்களுக்கு? ஜெனரலா அது பவுண்டட் கிடையாது, ஆனா எங்க பவுண்டட்? on modulus of real part of z less than or equal to m. இந்த ரீஜியன்ல எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கு? பவுண்டடா இருக்கு. சோ இந்த கண்டிஷன் எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனை பவுண்டட்னஸ் ஆகுது. நமக்கு இங்க என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க? on real part of z less than or equal to m implies modulus of e power z less than or equal to some number, some bounded by some number. பட் இங்க நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க இந்த ப்ராப்ளத்துல? modulus of real part of f of z less than or equal to m, ரைட்? அப்போ எந்த ஃபங்க்ஷனை கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லுங்க அட்லீஸ்ட். e power f of x with it. Exactly. That is what I want to look at. ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றோம். என்ன கொடுத்திருக்கு? f entire such that modulus of real part of f of z less than or equal to m. That means real part of f is bounded function. Then f என்னன்னு கேக்குறோம், ஆனா ஆன்சர் பண்ணல. அந்த ஐடியா என்ன, எதை டிஃபைன் பண்ணது? ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பை ஆஃப் z equal to e power f of z. இப்போ இந்த புது ஃபங்க்ஷன் பை ஆஃப் z பத்தி என்ன சொல்ல முடியும்? e power f of z டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனை பத்தி என்ன சொல்ல முடியும்? f என்டையர்னு கொடுத்திருக்கு. இந்த ஃபங்க்ஷனை பத்தி என்ன சொல்ல முடியும்? Entire function. ஏன், என்ன ரீசன்? என்டையர்ங்கறீங்க, வெரி குட். இது எதனால, என்ன ரீசன்? e power f of zங்கிறது யாருங்க? கம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ல, ரைட்? decomposition f of z by definition படி என்னது? g of f of z. பட் g of zங்கிறது யாரு? e power z. அப்ப g of f of zங்கிறது யாரு? அப்போ நம்ம டிஃபைன் பண்ணிருக்கிற e power f of zங்கிறது யாரு? கம்போசிஷன் ஆஃப் e power z பத்தி என்ன தெரியும்? h of z, சரி, h of c, ரைட்? e power zங்கிறது ஒரு என்டையர் ஃபங்க்ஷன், ஒரு டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன். fங்கிறது டிஃபரன்ஷியபிள் கொடுத்திருக்கு. சோ கம்போசிஷன் ஆஃப் டூ டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனை பத்தி என்ன சொல்ல முடியும்? டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன், ரைட்? அதனாலதான் என்டையர் ஃபங்க்ஷன். இஸ் இட் கிளியர்? நம்ம ஒன்னு சொல்லும் போது ரீசனோட சொல்லணும், என்ன ரீசன் நமக்கு தெரியணும். ஓகே, பை ஆஃப் zங்கிறது என்டையர் ஃபங்க்ஷன். புது கொடுத்த என்டையர் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணிருக்கிற புது என்டையர் ஃபங்க்ஷன். ஸோ நான் யாரை பார்க்கறேன்? மாடுலஸ் ஆஃப் பை ஆஃப் z பார்க்கறேன், ரைட்? மாடுலஸ் ஆஃப் e power f of z. இது யாரு? உங்களுக்கு தான் இது எப்படி எஸ்டிமேட் பண்ண தெரியும். இந்த மாடுலஸ் fங்கிறது யாருங்க? நீங்க அதே மாதிரி யூஸ் பண்ணுங்க, தெரிஞ்சதை யூஸ் பண்ணணும். யாரு வரும்? மாடுலஸ் ஆஃப் e power மாடுலஸ் ஆஃப் e power, சேம் அதே தானே, ரைட்? பட் இவ்வளவு ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்கு. யூங்கிறது என்னன்னு கொடுத்திருக்கு? மாடுலஸ் ஆஃப் யூ லெஸ் than or equal to m, ரைட்? இங்க என்ன கிடைக்கும்? யூங்கிறது யாருங்க? ரியல் பார்ட் ஆஃப் fங்க, e power m. e power m கிடைக்கும். வெரி குட். mங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்ங்க. e power m பத்தி என்ன சொல்ல முடியும்? e power mங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். சோ for all z in c நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம்? zங்கிறது ஆர்பிட்ரரி. for all z in c modulus of pi of z less than or equal to some non-negative positive constant சொல்லிருக்கோம். அப்போ என்ன சொல்லலாம் பைய பத்தி? Pi is bounded. Exactly. Pi is bounded on where? எல்லா பாயிண்ட்டுக்கும், ரைட்? bounded on c. பைங்கிறது என்டையர், பைங்கிறது bounded on c. அடுத்து என்ன கன்க்ளூட் பண்ண விரும்புறீங்க பைய பத்தி? Pi is constant. By Liouville's theorem, right? சொல்லுங்க, சொல்லி சொல்லுங்க ப்ளீஸ். Liouville's theorem
யார் கான்ஸ்டன்ட் ஆகும்? பை இஸ் கான்ஸ்டன்ட், ரைட்? பை தான் கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்கோம். எஃப் பத்தி எதுவுமே சொல்லலையே இன்னும். அது பை கான்ஸ்டன்ட் என்ன அர்த்தம்? தட் இஸ் e power f of z is constant. இதுல இருந்து f பத்தி எப்படி சொல்றது? f பத்தி என்ன கன்க்ளூஷன் கொடுக்கிறது? ஓகே, e power f of z ஒரு டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன்லாம் சொல்லுங்க. இதோட டெரிவேட்டிவ் யாரு? e power f of z ஓட ஜெனரல் இதோட டெரிவேட்டிவ் யாரு? e power f of z into f dash of z. அதுக்கு பேர் என்ன? இந்த மாதிரி இது எதனால வந்தது? இது எப்படிங்க இது பேர் இருக்குல்ல? இது செயின் ரூல், ரைட்? ஸோ பை செயின் ரூல், ஏன்னா e power f of zங்கிறது கம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன், கம்போசிஷன் டெரிவேட்டிவ் கொடுக்கறதுனா செயின் ரூல், ரைட்? ஐம் சாரி, ஏதோ மிஸ் பண்றோம். f dash of z ல e power f of z into f dash of z, right? for all z. ஆனா நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கோம்? பைங்கிறது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ஆயிடும்? பைங்கிறது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுங்க. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ஆயிடும்? 0, right? so 0 equal to e power of z for all z is, right? ஓகே, அடுத்து என்ன கன்க்ளூஷன்? அடுத்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? f dash of z is equal to 0. எதனால? எப்படி எதனால சொல்றோம்னு சொல்லுங்க. e power f of zங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், f dash of zங்கிறது அதர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார் ஈச் z, ரைட்? cங்கிறது ஃபீல்டு. அப்ப எதர் e power f of z 0வா இருக்கணும் அல்லது f dash of z 0வா இருக்கும்ல. ஆனா எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனை பத்தி நமக்கு என்ன தெரியும்? never assumes the value 0, right? e power f of z never assumes the value 0. ஆமாதானங்க? எஸ் சார். e power f of exponential function never assumes the value 0. இப்போ யார் தான் 0 இருக்கும்? f dash of. அடுத்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? f is constant. எப்படி? அதோட டெரிவேட்டிவ் 0 வருதுல சார். டெரிவேட்டிவ் 0 கான்ஸ்டன்ட் இம்ப்ளை பண்ணாது. இப்பதானே கவுண்டர் எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்தோம். ஜெனரலா ட்ரூ இல்ல. Real f of z when bounded and the region open connected. Function defined on c. Function defined on c. Please. Again you revise it. என்ன இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? f is holomorphic. ஹோலோமார்பிக் அது ஓகே, டிஃபரன்ஷியபிள் கொடுத்துருக்கு, அதெல்லாம் இல்ல. டிஃபரன்ஷியபிள் ஆன் அன் ஓப்பன் கனெக்டட் செட்டா இருந்து டெரிவேட்டிவ் 0வா இருக்குதுன்னா கான்ஸ்டன்ட் சொல்லலாம். இங்க ஃபங்க்ஷனோட டொமைன் யாரு? என்டையர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குங்க. ஃபங்க்ஷனோட டொமைன் சிங்க. சியை பத்தி என்ன சொல்ல முடியும்? ஓப்பன் கனெக்டட் செட்ல. சோ டெரிவேட்டிவ் 0 on an open connected set. அதனால ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் கன்க்ளூட் பண்ணலாம். இது ஓகே. அப்ப என்ன கன்க்ளூஷன்? ஃபங்க்ஷன், ரைட்? இது கிளியர் ப்ரூஃப். புரியுதா இல்லையா உங்களுக்கு? இது ரிசல்ட் இல்லைங்க, இது ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கு. அஃப்கோர்ஸ் உள்ள லியோலிஸ் தியரம்லாம் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு என்டையர் ஃபங்க்ஷனோட ரியல் பார்ட் பவுண்டடா இருந்தாலும் ஃபங்க்ஷன் என்னவா தான் இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்கும்னு கன்க்ளூட் பண்ணிருக்கு. அஃப்கோர்ஸ் இது லியோலிஸ் தியரத்தோட அப்ளிகேஷன் தான். இப்போ நான் இப்படி கேட்கிறேன், இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. சப்போஸ் f entire such that imaginary part bounded, such that imaginary part of f bounded. இப்போ யாரு பவுண்டடா இருக்கு? imaginary. Then what can you say about f? என்ன? Constant.
எப்படி? ஓகே, ஐ வில் டெல் யூ சம். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம் பாருங்க. எந்த என்டையர் ஃபங்க்ஷனோட ரியல் பார்ட் பவுண்டடா இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்னு சொல்லியிருக்கோம், கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்கோம், ரைட்? பட் இங்க நமக்கு என்னதான் தெரியும், இமேஜினரி பார்ட் கொடுத்த என்டையர் ஃபங்க்ஷனோட இமேஜினரி பார்ட்டை பத்தி தான் பவுண்டட்னு தெரியும், ரைட்? இந்த இங்க சிம்பிளா சொல்லணும்னா f equal to u. இப்ப v பத்தி என்ன சொல்ல முடியும் கொடுத்த ஹைபோதசிஸ் படி? இந்த vங்கிறது என்ன மாதிரி ஃபங்க்ஷன்? ஏங்க f equal to u plus iv. இந்த f ஓட ரியல் பார்ட் யாரு? u. f ஓட இமேஜினரி பார்ட் யாரு? v, ரைட்? ஹைபோதசிஸ் இந்த ப்ராப்ளத்துல பாருங்க, ஹைபோதசிஸ் என்ன கொடுத்துருக்கு? இமேஜினரி பார்ட் பவுண்டட்னு கொடுத்துருக்குங்க. தட் இஸ் யார் பவுண்டட்? f equal to u plus iv யார் பவுண்டட்னு கொடுத்துருக்கு? v பவுண்டட்னு கொடுத்துருக்கு. v வந்து பவுண்டட், v பவுண்டட்னு கொடுத்துருக்கு, ரிமெம்பர். ஓகே, இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இந்த v ரியல் பார்ட்டா வச்சிருக்க மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்க முடியுமா? காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் ஃபங்க்ஷன் கொடுக்க முடியுமா? ரெண்டு பக்கமும் மைனஸ் ஐயால மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா v வந்து ரியல் பார்ட்டா கொண்டு வந்துடலாம். எக்ஸாக்ட்லி, மைனஸ் ஐயா v மைனஸ், ரைட்? இஸ் தட் ஓகே? இப்போ யாரு ரியல் பார்ட் ஆஃப் மைனஸ் if, ரைட்? மைனஸ் if ஓட இமேஜினரி பார்ட் யாருன்னு சொல்லுங்க கரெக்டா? மைனஸ் if ஓட இமேஜினரி பார்ட் யாருன்னு சொல்லுங்க கரெக்டா? மைனஸ் u. மைனஸ் u. ஓகே, குட். அப்போ மைனஸ் if ஓட ரியல் பார்ட் v. ஆனா v பவுண்டட் vங்கிறது என்ன மாதிரி ஃபங்க்ஷன் எனக்கு தெரியும், பவுண்டட் ஃபங்க்ஷன் ஹைபோதசிஸ்ல கொடுத்துருக்கு. ஓகே, இப்ப ஏதாவது கன்க்ளூட் பண்ண முடியுமா உங்களால? ஏதாவது கன்க்ளூட் பண்ண முடியுதா? இது ரியல் பார்ட் வந்து பவுண்டட், இத வச்சு இதுக்கு நான் மைனஸ் if வந்து கான்ஸ்டன்ட்னு கொண்டு வந்துடலாம். எப்படி ஹைபோதசிஸ் கரெக்டா இருந்ததுன்னா அப்ளை பண்ண முடியும். ரியல் பார்ட் பவுண்டட் மட்டும் இருந்தா சொல்லிடலாமா, இல்ல வேற என்ன கண்டிஷன் வேணும்? அந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கணும்? ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷனாவும் இருக்கணும். ஹோலோமார்பிக்கான் சியாவும் இருந்தா தான் சொல்ல முடியும், ரைட்? இங்க v, ஓகே, v பவுண்டட்னு தெரியும், vங்கிறது ரியல் பார்ட் ஆஃப் மைனஸ் ifனு தெரியும். மைனஸ் if எனக்கு ஹோலோமார்பிக்கான் சி எனக்கு எப்படி தெரியும்? மைனஸ் if ஓட ரியல் பார்ட் வந்து v பவுண்டட்னு எனக்கு தெரியும், அது ரியல் பார்ட் ஆஃப் மைனஸ் ifனு எனக்கு தெரியும். ஆனா மைனஸ் if ஹோலோமார்பிக்கான் சியா இருந்தா தான் தெரிஞ்சதை அப்ளை பண்ண முடியும். ஆனா மைனஸ் ifங்கிறது ஹோலோமார்பிக்கான் சிங்கிறது எப்படி தெரியும்னு கேக்குறேன். என்ன ரீசன்? f ஹோலோமார்பிக் அதை வச்சு சொன்னாங்க. எக்ஸாக்ட்லி, f ஹோலோமார்பிக். இங்க ஜஸ்ட் யார் என்னதான் பண்ணிருக்கோம், ஒரு ஸ்கேலாரால மல்டிப்ளை பண்ணிருக்கோம், ரைட்? ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள், அதுதான் அல்ஜிப்ரா ஆஃப் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம படிச்சிருப்போம், ரைட்? எப்ப டிஃபரன்ஷியபிள் ஆன் சீனு தெரியும், மைனஸ் i டைம்ஸ் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் ஆல்சோ டிஃபரன்ஷியபிள். ஸோ மைனஸ் ifங்கிறது டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் ஆன் சி, அதோட ரியல் பார்ட்டை பத்தி எனக்கு என்ன தெரியும்? பவுண்டட். பை ப்ரீவியஸ் ரிசல்ட் என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? மைனஸ் if வந்து மைனஸ் if தான் கான்ஸ்டன்ட் சொல்ல முடியும், ரைட்? பட் மைனஸ் if ஈக்குவல் டு சினா fங்கிறது யாரு? நத்திங் பட் சம் கான்ஸ்டன்ட், ரைட்? என்னன்னு வந்துருச்சு கான்ஸ்டன்ட், புரியுதா? ஒரு விஷயம் தெரியாது, அதை எந்த ஃபார்முக்கு மாத்துறோம், தெரிஞ்ச ஃபார்முக்கு மாத்திட்டு தெரிஞ்சதை யூஸ் படுத்திக்கிறோம், ரைட்? ஓகே, சோ யா, இது எதுக்காக சொல்ல வந்தோம்னா இங்கதான் இங்க பவர்ஃபுல்லா என்ன யூஸ் பண்ணிருக்கோம், டெரிவேட்டிவ் ஐடென்டிக்கலி 0 அண்ட் கனெக்டட் செட் இம்ப்ளைஸ் ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட். அதுதான். இஸ் இட் ஓகே? as I told you, it's a general discussion, right? ஆனா சில பிள்ளைனா ஓகே. சோ இல்ல இப்ப எல்லாருமே எக்ஸாம்ல எழுதிட்டு வந்திருப்பாங்க, இப்போ ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ இது வேற விதமாவும் பார்க்கலாம். ஐ மீன் சோ ஸ்டாண்டர்டு, ஓகே, சோ இது ஒரு வே. ஐ மீன் சோ அவங்க எப்படி ப்ராப்ளம் எந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் மைண்ட்ல வச்சு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப நம்ம மோர் எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஐ மீன் வித் மோர் நாலேஜோட பாக்கணும்னு சொல்ல வரேன். சோ நம்ம கிட்ட நிறைய ஆட்டம் பாம்ஸ் எல்லாம் இருக்கும். ஐ மீன் சோ இது டிப்பிக்கல். ஐ மீன் இந்த வேயும் கத்துக்கணும். ஸோ அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் வே ஆஃப்
என்ன சொல்ல ஒரு நோன்ல இருந்து ஐ மீன் இப்படி புதுசு புதுசா கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்கன்னு யோசிங்க. இப்ப நீங்க அங்க ஐயால மல்டிப்ளை பண்றது மைனஸ் ஐயால மல்டிப்ளை பண்றதுலாம் ரொட்டேஷன் ஐ மீன் அப்படியே நீங்க ஜாமெட்ரிக்காம பாருங்க. இன்னொன்னு என்ன சொல்ல வரேன்னா, இன்னும் நமக்கு ஓப்பன் மேப்பிங் தேவை இருக்கும். அப்புறம் ஹோல் என்டையர் ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா எந்த பாலையும் மிஸ் பண்ணாது. ஓகே, சோ அதை வச்சு நீங்க பாத்துக்கலாம். சோ இப்ப இதெல்லாம் தான் சில டைம் கொஸ்டின்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பிக் தியரத்தை யூஸ் பண்ணி கூட கொஸ்டின் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா கொஸ்டின் கன்ஸ்ட்ரக்ட் பண்றவங்க எல்லா ஐ மீன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இவ்வளவு டைம் எடுத்து வெரிஃபை பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்களா அல்லது வேற ஏதாவது ட்ரிக்ஸ் யூஸ் படுத்திருப்பாங்களா அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சுக்கணும். சோ நான் என்ன சொல்றேன்னா, இதே ப்ரூஃப் அந்த தியரம்ஸை யூஸ் படுத்தி நீங்க அட்டாக் பண்ணலாம்னு சொல்ல வரேன். ஜஸ்ட் ஐ ஆடிங் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். ஏன்னா எந்த ஒரு நான் கான்ஸ்டன்ட் ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷனும் ஓப்பன் மேப். சோ அதே நீங்க ஓப்பன் செட் கோஸ் டு ஓப்பன் செட், அதை நீங்க யூஸ் படுத்திக்கங்க. இப்ப நீங்க ரியல் இங்க ஒர்க் அவுட் ஆகாதோ, இந்த ரியல் பார்ட் பவுண்டடுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுல்ல. less than or equal to m வச்சு ரீஜியன் சப்செட் ஆஃப் அந்த ஸ்ட்ரிப்னு மட்டும் தான் சொல்ல முடியும். சோ அப்ப பால் மிஸ் பண்ணுன்றத வந்து வேணா யூஸ் படுத்திக்கலாம் நீங்க. எக்ஸாக்ட்லி சரிங்க, அது இது ஹெல்ப் பண்ணுது. யா ஓகே ஓகே சார். இந்த மாதிரி ஐ மீன் எல்லாத்தையும் கலெக்டிவா சொல்லிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற ஒரு ஆஸ்பெக்ட்லயும் பார்க்க சொல்லுவாரு. வேற எந்த பாயிண்ட் இப்போதைக்கு. But shall I prove it on the range of a non-constant entire function dense? இப்ப அவங்களுக்கு எப்படி தெரியுமான்னு கேளுங்க. எப்படி எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து ஜீரோவை எடுக்காதுங்கிறதுக்கு ஐ மீன் இதெல்லாம் சின்ன சின்ன ப்ரூஃப் தான். சோ நம்ம ஃபேக்டா வச்சுக்கிட்டாலும் அட்லீஸ்ட் ஏதாவது இப்ப நம்ம எக்ஸாமுக்கு ப்ரூவ் பண்ணல இல்லையா, அட்லீஸ்ட் நம்ம இப்பயாவது அதை வெரிஃபை பண்ண கத்துக்கிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நியூ ப்ராப்ளத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஐ மீன் நம்ம படிக்கிற ப்ராப்ளத்தை எக்ஸாக்டா கேட்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. பட் எக்ஸ்பீரியன்ஸ் பட் வி ஷுட் ஆஸ்க் ஐ மீன் அட்லீஸ்ட் ஹவு டு ஜஸ்டிஃபை. ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஆல் அபவுட் ஜஸ்டிஃபிகேஷன் அண்ட் ரீசன். தட் இஸ் ஓகே. சோ எப்படி எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் ஜீரோவை எடுக்காதுங்கிறதுக்கு ஜஸ்ட் சிம்பிள் கொஸ்டின். ஐ மீன் ஃபேக்டா தெரியும், யாருக்கா குயிக்கா சொல்ல முடியுங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லுவோம். இதான் சீக்ரெட், இதான் ஒர்க்கிங் மெத்தடாலஜி, நத்திங் எல்ஸ். எல்லாரும் எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் முன்னாடி சால்வ் பண்ணிட்டு போறதெல்லாம் கிடையாது. சில பேசிக்கா சில ஃபண்டமெண்டல் ரிசல்ட்ஸ் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளத்தோடைய சொல்யூஷன் ஒர்க் பண்ணிட்டு போவோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நியூ ப்ராப்ளத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ யாருக்காவது குயிக்கா சப்ளை பண்ண முடியுங்களா? ஏன் எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து எப்போதுமே ஜீரோ எடுக்காது, எப்படி கண்ட்ரோல் பண்றது, நமக்கு ஃபங்க்ஷன் வேல்யூ எல்லாம் கண்டுபிடிக்க தெரியாது. ஐ மீன் எக்ஸ்போனன்ஷியல் ஹைலி தியரிட்டிக்கல் ஃபங்க்ஷன், நியூமெரிக்கல் வேல்யூ எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இப்போ யாராவது ஐ மீன் விஜய் இதை பத்தி தேவைன்னா அட்ரஸ் பண்ணுங்க விஜய், இல்லைன்னா நீங்க அடுத்த ப்ரொசீட் பண்ணுங்க. நீங்க கேட்டது நான் கேட்கிறேன். why for not equal to but anyone know ஜாய்தான் இல்ல, எந்த எக்ஸாம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம ஓன் இன்ட்ரெஸ்ட் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். ஓகேங்களா? நீங்க எந்த ப்ரெஷரும் போட்டுக்காதீங்க. ஐ மீன் ஃப்ரீயா திங்க் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். அதுதான் நான் சொல்ல வர பாயிண்ட், வேற எதுவும் கிடையாது. ஸோ தெரியல தெரிஞ்சிருக்கு அந்த மாதிரி எந்த இன்ஃபீரியாரிட்டி அந்த டிசீஸ் எல்லாம் அந்த நோயெல்லாம் வச்சுக்க வேணாம். அந்த நோயெல்லாம் தூக்கி போட்டிடலாம், ஃப்ரீயா ட்ரை பண்ணலாம். சும்மா ஜாலியா எனக்கு தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின் கேட்கணும், நம்ம இதுக்கு இப்போ ஒரு போய் யோசிச்சிருக்கோம், இந்த கொஸ்டின் கேட்டிருக்கோமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அது எப்படி நம்ம சொல்றது? ஏன்னா இது வந்து எலிமெண்டரி ஃபங்க்ஷன் கிடையாது. ஐ மீன் பாலினாமியலோ அல்லது நமக்கு தெரிஞ்ச அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம ஈஸியா வேல்யூஸை அவாலுவேட் பண்ண முடியும். சைன் எக்ஸ்லாம் எல்லா வேலையிலும் கண்டுபிடிக்க முடியாது. ஹைலி மேத்தமெட்டிக்கலி தியரிட்டிக்கல் ஃபங்க்ஷன். ஐ மீன் அதே மாதிரி ஈப்போசிட்டும் தியரிட்டிக்கல் ஃபங்க்ஷன் தான். நமக்கு என்னென்ன எக்ஸாக்டா வேல்யூ வேணும்லாம் கொடுத்துருக்காங்க. ஈப்போர் வேல்யூ என்ன ஓகே அதுக்கு தெரியும். இப்போ ஈப்போர் ரூட்டோட என்ன வேல்யூலாம் ஐ மீன் ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம ஒர்க் பண்ண மாட்டோன்றது தான் சொல்ல வரேன். ஓகே, குவாலிட்டேட்டிவ் ஆன்சர் பண்ணுங்கிறது தான் பாயிண்ட். கன்க்ளூட் நோ. இப்பதான் நம்ம ஈப்போர் மாடுலஸ் ஆஃப் ஈப்போர் ரிசல்ட் எஸ்டிமேட் பண்ணோம், ரைட்? வாட் இஸ் மாடுலஸ் ஆஃப் ஈப்போர் ரிசல்ட்? இப்பதான் நம்ம எஸ்டிமேட் பண்ணோம் ஈப்போர், ரைட்? பட் யா, this is always positive, no? That means modulus of e power is not equal to 0. Is it okay? So Vijay again transferred the problem to real case. Complex now reduced to real. So again பாருங்க, even though complex now திரும்ப ரியலுக்கு தான் போறோம். So அதுக்கு தான் அழகா ஒருத்தர் ஐ மீன் பிரஸ்டின்னு சொல்லுவாரு. Actually complex imaginary numbers are no more imaginary than real numbers. Actually imaginary numbers real numbers தான். So இப்ப கொஸ்டின் எங்க கேக்குறேன்னா திரும்ப ரியல் ட்ரூவான்னு கேட்கணும். சோ நீங்க எடுத்துக்கங்க, இதுக்கு மேல நம்ம போக வேண்டாம். சோ நீங்க இதெல்லாம் யோசிச்சு பாத்துக்கங்க. இதெல்லாம் தான் ஐ மீன் பேசிக் வே ஆஃப் லேர்னிங் அண்ட் ஒர்க்கிங் த சப்ஜெக்ட். ஸோ ரியல்ல ஏன் நாட் ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஆர் ஆல்வேஸ் நான் ஜீரோ? ஸோ அந்த கேள்வி கேட்டுக்கங்க. இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ். ஐ மீன் இட் ரியலி வில் திஸ் ஆல் ஐ மீன் வாட் யூ கேல் ஸ்டாண்டர்ட் ஐ மீன் வாட் ஷுட் ஐ சே, இதெல்லாம் நீங்க கண்டிப்பா பாத்துருக்கணும். தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. ஓகே விஜய் சார் விஜய் ப்ரொசீட் பண்ணலாம் விஜய். So next
state just identity theorem because standard results first course. இங்கேயும் என்ன கவுண்டர் எக்ஸாம், இங்கேயும் என்ன ஹைபோதசிஸ், இவங்கிறது ஓப்பன் கனெக்டட் f in h of u, okay, h of u. Suppose for all z in a, f of z is 0. இது ஒரு வெர்ஷன், ஓகே. as a break point u, then என்ன கன்க்ளூட் பண்ணலாம், f ஐடென்டிக்கலி, ரைட். இது நீங்க பார்த்திருப்பீங்களா ஐடென்டிட்டி தியரம். ஐடென்டிட்டி தியரம் என்ன சொல்லுது, u ஓபன் கனெக்டட், f ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷன் ஆன் u. சப்போஸ் f லிமிட் பாயிண்ட் வச்சிருக்கிற செட்ல 0 ஆயிடுச்சுன்னா ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் என்ன இருக்கும், த்ரோட்டா 0 ஆயிடும். இந்த டொமைன்லயே, என்டையர் டொமைன்லயே என்ன ஃபங்க்ஷன் என்ன ஆயிடும், 0 ஆயிடும். ஸோ இங்க என்னென்ன நெசசரி கண்டிஷன்னா, அகெயின் கனெக்டட்னஸ் அண்ட் இந்த ஃபங்க்ஷன் எங்க 0 எடுக்குதோ அந்த செட்டுக்கு என்ன இருக்கணும், லிமிட் பாயிண்ட் அந்த செட் கொடுத்த டொமைன்குள்ள இருந்தா தென் f ஐடென்டிக்கலி 0 கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ லிமிட் பாயிண்ட் இன் யூங்கிறதுமே ஒரு நெசசரி கண்டிஷன், ரைட். அதுக்கு ஸ்டாண்டர்ட் கவுண்டர் எக்ஸாம்பிள் தான். அகெயின் let me revise once. Suppose if I define sin of, இப்போ f of z நான் எப்படி டிஃபைன் பண்ணிருக்கேன், sin of pi by z டிஃபைன் பண்ணிருக்கேன், ரைட். இப்போ f பத்தி உங்களால என்ன சொல்ல முடியும், f முதல்ல எங்க டிஃபைன்டு ஆன், ரைட். f பத்தி என்ன சொல்ல முடியும், sin of pi by zங்க என்ன மாதிரி ஃபங்க்ஷன், அகைன் கம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன், ரைட். sin z கம்போஸ் வித் pi by z. சோ f of z பத்தி உங்களால என்ன சொல்ல முடியும், f வெல் நோன் ஃபங்க்ஷனுங்க, sin z கம்போஸ் வித் pi by z. pi by z பத்தி என்ன சொல்ல முடியும், டிஃபரன்ஷியபிள் ஆன் c minus singular 0. sin z எல்லா என்டையர் ஃபங்க்ஷன், அட்லீஸ்ட் தி கம்போசிஷன் ஆன் c minus singular 0 என்னவா இருக்கும், டிஃபரன்ஷியபிளா இருக்கும். சோ f பத்தி என்ன சொல்ல முடியும், f டிஃபரன்ஷியபிள் ஆன். இஸ் இட் கிளியர், புரியுதா இல்லையாங்க உங்களுக்கு. f of z யாருன்னா sin of pi by z. sin zங்கிறது நமக்கு டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் தெரியும், pi by z டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் எங்க, எக்ஸப்ட் 0. சோ அந்த கம்போசிஷன் எங்க டிஃபைன்டு, எக்ஸப்ட் 0. நமக்கு என்ன தெரியும், கம்போசிஷன் ஆஃப் டூ டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபரன்ஷியபிள், ரைட். சோ f டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன். இப்போ இதுதான் நான் இந்த ஐடென்டிட்டி தியரம் ஃபெயில்ஸ்னு சொல்ல வரேன். ஏன்னா இப்ப a1 என்ன எடுத்துக்கிறேன்னா 1/n, ஜஸ்ட் n in n, ரைட். ஃபார் எவ்ரி z in a, f of z என்ன ஆகுது, z a ல இருக்கு. அப்ப z எந்த ஃபார்ம்ல இருக்கும், 1/nங்கிற ஃபார்ம்ல இருக்கும், ரைட். f of 1/n சப்ஸ்டிட் பண்ணுங்க. f of 1/n யாரு, sin of n pi. sin of n pi ஓட வேல்யூ என்னது, 0, ரைட். f 0 on a set a, but f not identically 0. ஏன் அப்படின்னா ஏக்கு என்ன இருக்கு, ஏக்கு லிமிட் பாயிண்ட் இருக்கா, ஏவோட லிமிட் பாயிண்ட் யாரு, f ஒரு லிமிட் பாயிண்ட் வச்சிருக்கிற செட்ல 0 ஆகுதுங்க. ஆனா f not identically 0ங்கிறோம். ஏன் இங்க என்ன ஃபெயில் ஆகுது, இந்த செட்டோட லிமிட் பாயிண்ட் யாருங்க, ஏவோட லிமிட் பாயிண்ட் யாரு, ஏங்கிறது 1/n. அதோட லிமிட் பாயிண்ட் யாரு, 0. அந்த 0 டொமைன்ல, அது டொமைன்ல இருக்கணும், புரியுதா. லிமிட் பாயிண்ட் இந்த செட்ல இருக்கணும். இஸ் இட் கிளியர். பட் இங்க ஏவோட லிமிட் பாயிண்ட் எங்க இல்ல, செட்ல இல்ல, டொமைன்ல இல்ல. அதனால எதை அப்ளை பண்ண முடியாது, லியோனிஸ் தியரத்தை அப்ளை, சரி, ஐடென்டிட்டி தியரத்தை அப்ளை பண்ண முடியாது. ஐம் சாரி, ஓகே. சோ என்ன நெசசரி கண்டிஷன் புரிஞ்சுக்கிட்டீங்களா, யூங்கிறது ஓபன் கனெக்டட், எஃப்ங்கிறது ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷன் ஆன் யூ. சப்போஸ் செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்லுது, எஃப் 0 ஆன் அ செட் ஏ விச் ஹாஸ் லிமிட் பாயிண்ட் இன் யூ. எஃப் எங்க 0 ஆகுதோ அந்த செட்டுக்கு லிமிட் பாயிண்ட் டொமைன்குள்ள இருந்தா எஃப் என்னன்னு சொல்லலாம், ஐடென்டிக்கலி 0ன்னு கன்க்ளூட் பண்ணலாம். இந்த கவுண்டர் எக்ஸாம்பிள்ல எஃப் 0 ஆன் ஏ, ஏன்னா எல்லா பாயிண்ட் ஏல இருக்க எல்லா பாயிண்ட்லயும் எஃப் 0 தான் எடுக்குது. ஸோ எஃப் 0 ஆன் ஏ, ஏக்கு லிமிட் பாயிண்ட்டும் இருக்கு,
ஏக்கு லிமிட் பாயிண்ட் யாரு 0. பட் ஆனா 0 எங்க இல்ல, டொமைன்ல இல்ல. அதனால லிமிட் ஐடென்டிட்டி தியரத்தை அப்ளை பண்ண முடியாது. இஸ் கிளியர்? நெக்ஸ்ட் கவுண்டர் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சேம் இதே கவுண்டர் எக்ஸாம்பிள் 0 if z belongs to b of 0, 1 1 if z belongs to b of. இப்போ f பத்தி என்ன சொல்ல முடியும்? f defined on some open set. f பத்தி என்னங்க சொல்ல முடியும்? அதே ஆர்குமெண்ட் தான். f டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனா இல்லையா? Yes, sir. Differentiable on u, right? Same reason. Differentiable on u. இப்போ ஏவ நான் யாரா சூஸ் பண்ணிக்கலாம்? இங்க f எந்த செட்ல 0 ஆகுது? Open ball 0, 1. ஓபன் பால் தான் ஐடென்டிக்கலி 0 ஆகுது, ரைட்? ஸோ ஆன் ஏ f 0, ரைட்? ஆனா f என்ன கிடையாது, நாட் ஐடென்டிக்கலி 0. ஏன்? இப்போ என்ன ரீசன்? f டிஃபரன்ஷியபிள் ஆன் ஓபன் செட் u தான். f 0 ஆகுது ஆன் ஏல. இந்த ஏக்கு லிமிட் பாயிண்ட் இருக்கு. இன்ஃபேக்ட் ஓபன் பால் சென்டர் 0 ரேடியஸ் ஒன்னோட லிமிட் பாயிண்ட்ஸ்லாம் யாரு? அந்த பால் கூட இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் லிமிட் பாயிண்ட்ஸ் தாங்க, ரைட்? அட்லீஸ்ட் யூ கேன் சே 0 இஸ் a லிமிட் பாயிண்ட் ஆஃப் A, ரைட்? 0 இந்த டொமைன்குள்ள தான் இருக்கு. So f0 on a set A which has limit point in U தான். ஆனா f not identically 0. இப்போ என்ன ரீசன்? இதனால ஐடென்டிட்டி தியரம் ஃபெயில் ஆகுது. டொமைன் கனெக்டடா இல்ல சார். U is not. அப்போ ஐடென்டிட்டி தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஐடென்டிட்டி தியரம் எப்பதான் அப்ளிகபிள்? எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். என்னென்ன கண்டிஷன்? U open connected, f holomorphic function on U, f0 on a set A which has limit point in U, then f identical is 0. That is what the statement of identity theorem, right? So U open connected ங்கிறதும் லிமிட் பாயிண்ட் டொமைன்லயே இருக்கணுங்கிறதும் necessary conditions, right? Is that okay? Next, yeah, there are நிறைய அப்ளிகேஷன் இருக்கு. இதெல்லாம் நீங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுனால போட்டா உங்களுக்கு ஃபெமிலியர் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டில் ஐ ரைட் f of 1 by n for all. என்ன f என்ன கன்ஃபியூஸ் பண்ணலாம்? சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் மறுபடியும் f டிஃபரன்ஷியபிள் ஆன் c. இப்போ டொமைன் என்னவா தான் இருக்கு? கனெக்டட் செட்டா தான் இருக்கு. f equal to 0 ஆன் எங்க? 1 by n ல. 1 by n க்கு லிமிட் பாயிண்ட் இருக்கா இல்லையா டொமைன்ல? 1 by n ஓட லிமிட் பாயிண்ட் 0ங்க, 0 டொமைன்ல தான் இருக்கு. இப்போ பை ஐடென்டிட்டி தியரம் என்ன ஆயிடும்? f டிஃபரன்ஷியபிள் ஆன் an open set, open connected set u தான். f0 இங்க a யாரு? 1 by n n. So on a f0 ஆகுது. இந்த செட்டுக்கு லிமிட் பாயிண்ட் இருக்கு. இந்த செட்டோட லிமிட் பாயிண்ட் யாரு? 0. அதுவும் டொமைன்ல தான் இருக்கு. அப்ப பை ஐடென்டிட்டி தியரம் f என்ன ஆயிடும்? ஐடென்டிக்கலி 0, ரைட்? அப்போ சொல்ல வருது, 0 is the only differentiable function which satisfies f of 1 by n equal to 0 for every n, right? Some uniqueness conditions, right? So next application will be, there are many applications. At least I define something. இந்த செட்டை பத்தி என்னங்க சொல்ல முடியும்? ஜெனரலா செட் ஆஃப் ஆல் ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷன்ஸ் f1 g இந்த செட்டுக்குள்ள இருந்தா f plus g இந்த செட்டுக்குள்ள தான் இருக்கும், ரைட்? அதாவது க்ளோஸ்ட் அண்டர் அடிஷனுங்கிற. ஏன்னா சம் ஆஃப் டூ டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள்ல ப்ராடக்ட் ஆஃப் டூ டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் ஆல்சோ டிஃபரன்ஷியபிள். ஸோ h of u ஒரு ரிங்னு சொல்லலாமா? சே சார் ஒரு ரிங் தானே அது. ஏன்னா க்ளோஸ்ட் அண்டர் அடிஷன், க்ளோஸ்ட் அண்டர் யூஷுவல் மல்டிப்ளிகேஷன், ரைட்? ஸோ ரிங் இன்ஃபேக்ட் கம்யூட்டேட்டிவ் ரிங், ரைட்? கம்யூட்டேட்டிவ். ஏன்னா fg ஈக்குவல் டு gf, ரைட்? ஸோ இப்போ
நேச்சுரலா ஏதாவது என்ன கேள்வி கேட்கலாம். h of u ஒரு கம்யூட்டேட்டிவ் ரிங். ஸோ நேச்சுரலா என்ன கேள்வி கேட்கலாம்? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தான் நான் கேட்கிறேன். புதுசா எந்த கேள்வியும் கேட்கல. ஏன்னா இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்களா? இப்போ சி ஆஃப் க்ளோஸ்ன்ற 0,1 செட் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் 0 பண்ணிருப்பீங்களா ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள். இந்த செட்டை பத்தி என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க, அட்லீஸ்ட் இங்க இருந்து சொல்லுங்க. சி ஆஃப் க்ளோஸ்ன்ற 0,1 செட் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் 0,1 ரியல் வேல்யூட வச்சுக்கோங்களேன். செட் ஆஃப் ஆல் ரியல் வேல்யூடு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் 0,1 ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் தானே. இந்த செட்டை பத்தி என்ன சொல்ல முடியும்? இது வெக்டர் ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணுங்க, க்ளோஸ்ட் அண்டர் அடிஷன், க்ளோஸ்ட் அண்டர் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன், இதுவுமே கம்யூட்டேட்டிவ் ரிங் தான். ஆனா இது என்ன கிடையாது, ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் தானங்க கேட்குறேன். 0,1ங்கிறது இட்ஸ் நாட் அன் இன்டெக்ரல் டொமைன், ரைட்? ஏன் நாட் அன் இன்டெக்ரல் டொமைன்? நம்மளால ரெண்டு நான் ஜீரோ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட முடியும், அதோட ப்ராடக்ட் ஜீரோ இருக்கிற மாதிரி. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் கவுண்டர் எக்ஸாம்பிள் தான். நீங்க இதுக்கு எடுத்து ஒர்க் அவுட் பண்ணலன்னா இனிமேல் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே ரைட். ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்றத சொல்லிடுறேன். h of u ஒரு கம்யூட்டேட்டிவ் ரிங். ரீசன் என்ன? க்ளோஸ்ட் அண்டர் அடிஷன், க்ளோஸ்ட் அண்டர் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். we no need to say ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ரிங்னு சொல்றதுக்கு என்ன சொன்னா போதும், அட்லீஸ்ட் ரெண்டு கண்டிஷன், க்ளோஸ்ட் அண்டர் அடிஷன், க்ளோஸ்ட் அண்டர் ஸ்கேலார் ப்ராடக்ட், ரைட்? ரைட், அஃப்கோர்ஸ் கம்யூட்டேட்டிவ். ஏன்? fg equal to gf, யூஷுவல் ப்ராடக்ட் தான், ஃபங்க்ஷன் ப்ராடக்ட் தான். ஓகே, இப்போ என்ன நேச்சுரலா கேள்வி கேட்கலாம்னா whether h of u is integral domain or not. h of u is integral domain in general not. ஏன்னா அகெயின் அதே கவுண்டர் எக்ஸாம்பிள் தான். நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மற்ற எல்லாரும் அதே மாதிரி தான். இப்போ நான் எஃப் எப்படி டிஃபைன் பண்றேன் அப்படின்னா 0 b of 0, 1 if z belongs to b of g. என்ன டிஃபைன் பண்றேன்? 1 if z belongs to b of 0 if z belongs to. ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வச்சியாச்சும் சொல்லுங்களேன், இந்த f உம் g என்னது, என்ன மாதிரி ஃபங்க்ஷன் இது டிஃபைன் பண்ணா? f உம் g என்ன மாதிரி? டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் வேர் கொடுத்த டொமைன்ல, ரைட்? இவங்கிறது யாரு? யூனியன் ஆஃப் தீஸ் டூ ஓப்பன் பால்ஸ். எஃப் எப்படி டிஃபைன் பண்றோம்? 0 ஆன் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பால், 1 ஆன் b of 2, 1 செகண்ட் பால். g எப்படி டிஃபைன் பண்றோம்? 1 ஆன் b of 0, 1 0. f and g are differentiable function on u, ரைட்? அது நமக்கு தெரியும். ப்ராடக்ட் பத்தி என்ன சொல்ல முடியும்? fg at z பை டெஃபினிஷன் படி fg at z யாரு? f of z into g, right? Then definition. If z in b of 0, 1, product at the z oda value என்னது? z in b of 0, 1 யார் 0 ஆயிடுறா? f at z 0 ஆயிடும், correct? b of 2, 1. If z in b of 2, 1 இப்போ யார் 0 ஆயிடும்? g 0. So what one can conclude? fg identically 0 on. So product 0, whereas f and g are non-zero. என்ன சொல்லலாம்? அல்ஜிப்ரா லாங்குவேஜ்ல கேக்குறேன். Product of non-zero function is 0 அப்படின்னா சரி, f and g are zero divisors of h of u. So அந்த செட்டுக்கு 0 டிவைசர் இருந்தா அது என்னவா இருக்க முடியாது? இன்டெக்ரல் டொமைன். So h of u is not integral domain when u is not connected. அதான் கவுண்டர் எக்ஸாம். So இந்த u க்கு h of u என்ன கிடையாது? Not an integral domain. Not an integral domain. நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம்? 0 டிவைசர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். Okay, what if u is open connected? So what if நம்ம என்ன கிளைம் பண்ணலாம்? h of u is an integral domain. Is an integral domain. எப்படி? இது integral domain சொல்றதுக்கு நான் என்ன சொல்லணும்? Which has no zero divisors னு சொல்லணும்.
which has no zero divisors னு சொல்றதும் ஒண்ணுதான். ஈக்குவலண்டா என்ன சொன்னா போதும், ஈக்குவலண்டா என்ன சொல்லிட்டா போதும்னா that is if the product 0 implies either one of them must be 0, right? So product 0 இருந்தா one of them must be 0. Equivalently h of u has no zero divisors. அதாவது ப்ராடக்ட் 0 இருந்தா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் 0 தான் இருந்தா. ஜீரோ டிவைசர்ஸ்னா என்ன அர்த்தம்? இதோட நெகேஷன். f நான் 0, g நான் 0, but product 0, right? So h of u is an integral domain. That means h of u has no zero divisors. That is, the product of two functions from h of u is 0 implies one of them must be 0, right? அது எப்படி ப்ரூவ் பண்றது? Maybe I will demonstrate the proof, okay? I assume suppose f not identically 0 on u. அப்படின்னா என்ன அர்த்தம்? f identically 0 அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? Okay, I will just write the proof. Maybe நீங்க விளையாடுறீங்க. f not identically 0 on u னா என்ன அர்த்தம்னா அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்ல f என்னவா ஆயிருக்காது, 0 ஆயிருக்காது, right? f of a not equal to 0. Since f differentiable function on u, அதனால f continuous function ஆவும் இருக்கும். நீங்க உங்களுக்கு தெரியும், ஒரு continuous function ஒரு பாயிண்ட்ல not equal to 0 னா என்ன ஆகும்? அட்லீஸ்ட் ஒரு நெய்பர்ஹுட் கிடைக்கும். So that for every z in b of a comma delta, f of z continuous local behavior. ஒரு fங்கிறது ஒரு continuous function such that f of a not equal to 0 implies at least எனக்கு a வ சுத்தி ஒரு நெய்பர்ஹுட் கிடைக்கும், f அங்க த்ரோட்ட not equal to 0 வரைக்கும், right? ஆனா நமக்கு என்ன தெரியும்? ப்ராடக்ட் f into g 0 னு தெரியும். Since product identically 0, that means f of z into g of z equal to 0 for all z in u னு தெரியும். ஆனா b of a comma delta ல f of z not equal to 0 னு எனக்கு தெரியும். அப்போ on b of a comma delta யாரு 0 ஆயிடுவா? எனக்கு ப்ராடக்ட் 0 னு தெரியும். f of z ங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், g of z ங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் for every z in u. ப்ராடக்ட் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் 0 னு தெரியும். ஆனா f of z ஓட வேல்யூஸ் on b of a comma delta ல கம்ப்ளீட்டா not equal to 0 னு தெரியும். அப்போ on b of a comma delta ல கம்ப்ளீட்டா யாரு 0 ஆயிடுவா? g 0 ஆயிடும். ஓகே, எங்க ஐடென்டிட்டி தியரம் அப்ளை பண்ண போறோம். g என்ன மாதிரி ஃபங்க்ஷன்? g ங்கிறது in h of u. g in h of u, u ங்கிறது இப்போ ஓபன் கண்டென்ட் கொடுத்திருக்கு. g எங்க 0 ஆகுது? on b of a comma delta. b of a comma delta கிட்ட ஓபன் பாயிண்ட் இருக்கு, யாரு? you can take center, right? so அப்ப by identity theorem என்ன ஆயிடும்? எப்படி ஐடென்டிட்டி தியரம் அப்ளை பண்றேன்னு புரியுதா? g ங்கிறது ஒரு ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷன் on u. u ங்கிறது ஓபன் கனெக்டட் such that g 0 on an set which has limit point. by identity theorem g identity is. என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்? suppose f not equal to 0 னா g identity. so என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? h of u is an integral domain கன்க்ளூட் பண்ணலாம், since it has no zero divisor. is the proof clear? right? see at least நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம படிக்கிறோம்னா என்னென்ன ஹைபோதசிஸ் நெசசரி கண்டிஷன் தெரியணும். ஏதாவது சில கண்டிஷன் அப்ளிகபிள் ஆகுதுன்னா அந்த ரிசல்ட் ஃபெயில் ஆயிடும். அதுக்கு கவுண்டர் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருக்கணும், ரைட்? அப்புறம் அந்த ஸ்டேட்மெண்டோட ப்ரூஃப் தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. அதுதான் சில பேர் ஆரம்பத்துல இருந்து எம்பசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்? ஏன்னா அப்புறம் புது 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 கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இல்லைன்னா ஆல்ரெடி தெரிஞ்ச ப்ராப்ளத்தையே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். ப்ராப்ளமா பார்த்துட்டு சொல்யூஷனா பார்த்துட்டு போனோம். அட்லீஸ்ட் நம்ம அப்ளை பண்ற ஒரு விஷயத்துக்கு ஜஸ்டிபிகேஷன் தெரியணும். ஜஸ்டிபிகேஷன் தெரியலன்னா இதுதான் அக்கேஷன் எடுத்து படிக்கிறதுக்கு, ரைட்? ஸோ அதான் நான் எம்பசைஸ் பண்ண வரேன். அண்ட் இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ்.
இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்லது. ஜஸ்டிபிகேஷன் தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்லது. எல்லாத்தையும் ரிசல்ட்டாவே தெரிஞ்சு வச்சிருக்க கூடாது. ரைட்? அட்லீஸ்ட் சில விஷயத்துக்காவது நமக்கு ரீசன் சொல்ல வரணும். அண்ட் ஏதாவது ஒரு கேள்வி கொடுத்தா அதை அட்டெம்ப்ட் பண்ண தெரியணும். ரைட்? இந்த பீப்புள் சின்சியரா அட்டெம்ப்ட் பண்ண தெரியணும். எப்ப தெரியும்? நம்ம டெஃபினேஷன்ஸ் எல்லாம் கிளியரா படிச்சு வச்சுட்டு டெஃபினேஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம படிக்கிற எல்லாத்துக்கும் ஜஸ்டிபிகேஷன் அப்பப்பயே கன்சால்டேட் பண்ணா புது புது விஷயங்களுக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும், ட்ரை பண்ண முடியும் அட்லீஸ்ட். ரைட்? தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. ஐ ஸ்டாப். அண்ணா சில பிளேன் இருக்கீங்களா அண்ணா? ஏதாச்சும் நீங்க ஆட் பண்ணுங்க. இப்ப அவங்க நீங்க எக்ஸாம் எழுதிட்டு ஏதாவது கேள்வி கேக்குறாங்களா? அவங்கள எக்ஸாம்ல பார்த்த கேள்வி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏதாவது கேட்கணும், டவுட் இருந்தா கேளுங்க. தெரிஞ்சா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், தெரிஞ்சதை டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஆனா அப்கோர்ஸ் நீங்க இப்ப ஒரு எக்ஸாம் அண்ணா சொல்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். ரைட்? என்ன தெரியணும் அப்படிங்கிறது. ரைட்? அதே மாதிரி நம்ம படிச்சு வச்சிருக்க எல்லாத்துக்கும் ஜஸ்டிபிகேஷன் நம்மளால கொடுக்க முடியுதா? ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன ஐடென்டிட்டி அப்ளை பண்றோம், எது அப்ளை பண்ணாலும் நமக்கு அது அட்லீஸ்ட் அது ஜஸ்டிஃபை பண்ண தெரியுதா? நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு. அதுதான் உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நீங்க கேளுங்க. சின்ன பையனா இருக்காரு, ஏதாவது சொல்லுவார், நானும் ஏதாவது சொல்லுவேன். ஓகே.